கற்று கல்லின் மேல் தூங்குகையில் எந்தன் கனாவிலே உம்மண்டை தேவனே மாம்பழ வீரிய சேர்மன் மற்றும் போதவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் தந்தை பேராயர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும்படி வந்திருக்கின்ற பிரைஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச் பாஸ்டர் ஜாஷுவா ஸ்டீஃபன் அவர்கள் முன்னே வந்து 2 நிமிஷம் ஆறுதல் தெரிவிக்கும்படி கேட்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையிலே நான் 3 பேரை தகப்பனாக நினைத்து அவர்களை நான் மதிப்பதுண்டு. ஒன்று என்னுடைய அப்பா, காலம் சென்ற பாஸ்டர் கோயில் பிச்சை டேவிட் அவர்கள். 2வது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிற அருமையான தந்தை டிஜிஎஸ் தினகரன் அங்கிள். 3வதாக தந்தை பேராயர் அவர்களை என்னுடைய தகப்பனாக நான் நினைத்து நான் என்னுடைய உள்ளத்திலே அவர் மீது அவ்வளவு அளவு கடந்த அன்பை நான் கொண்டிருந்தேன். 1987 ஆண்டு நான் இந்திய சுவிசேஷ திருச்சபையோடு கூட இணைந்து பணியாற்ற நான் ஆரம்பித்தேன். 10 ஆண்டுகள் தான் நான் ஈசியிலே நான் ஊழியம் செய்தேன். இந்த 10 ஆண்டுகளிலே என்னை ஒரு பிள்ளை போல நேசித்து தன்னுடைய உள்ளத்தின் எல்லா காரியங்களையும் என்னோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அவருடைய ஒவ்வொரு கண் சிமிட்டுதலிலும் நான் பார்த்து அவரையே நான் பின்பற்றி கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய முன்முதாரணம் தந்தை பேராயர் அவர்கள். அவர்களை நான் அவ்வளவாய் நான் நேசிப்பேன். அவர்களும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அதிகமாய் நேசிப்பார்கள். அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் நான் படிக்கிற காலத்திலே என்னுடைய அறையிலிருந்து நான் அப்பாவுடைய அறையை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த அலுவலகத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். இரவு 1 மணி வரையெல்லாம் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஃபோன் பேசி கொண்டிருப்பார்கள், வேதத்தை வாசித்து கொண்டிருப்பார்கள். நான் கண்ணார அதை பார்ப்பேன். காலையில் அதிகாலையிலே அவருடைய கார் புறப்பட்டு விடும். அவ்வளவு கடின உழைப்பாளியாக இருந்த இந்த தேசத்திலே எண்ணிறந்த திருச்சபைகளையும் அநேக பாழாய்ப்போன மனிதர்களுடைய வாழ்க்கையை மனிதனாக மாற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த பாத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமல்ல, அவர்களோடு கூட நானும் 10 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களோடு கூட நான் அநேக இடங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் நான் நினைக்கும் பொழுது என்னுடைய மனது வேதனையாக இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலையிலே நான் இந்திய சுவிசேஷ திருச்சபை விட்டு நான் கடந்து சென்ற பொழுது என் மேல் அதிக மனவேதனை கொண்டார்கள். நான் ஒருவேளை இந்திய சுவிசேஷ திருச்சபையில் இல்லை என்றாலும் இன்றைக்கும் நான் இந்திய சுவிசேஷ திருச்சபையோடு கூட நான் இருக்கிறேன். நான் இன்னும் என்றும் இந்த ஐக்கியத்திற்கு, இந்த திருச்சபைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அப்பா தேவனுடைய சமூகத்திலே கடந்து சென்றிருக்கிறார்கள். பிலிப்பியர் 1:21 சாவு எனக்கு ஆதாயம், ஒரு ஆதாயமான இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக முடித்திருக்கிறார்கள். ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அவருடைய தரிசனம் ஒரு நாளும் முடியாது. நிச்சயமாக வருகிற நாட்களில் அவருடைய தரிசனங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நிறைவேறும். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, நான் சார்ந்திருக்கிற துதி சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக, இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயர்களுக்கும், விசேஷமாக அன்பு குடும்பத்தார் பிஷப் கதிரொளி, அருமையான சகோதரி மதி, அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்கள் ஆறுதலையும் சமாதானத்தை கூறுகிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பு தகப்பனாருக்கு நீர் கொடுத்த ஜீவே நாட்களுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களெல்லாம் உருவாக்கினார்லப்பா. நாங்கள் உருவாகி வரும்பொழுது எங்களை கண்டு சந்தோஷப்பட்ட ஒரு தேவ மனிதரப்பா.
இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவாய் முடித்து உம்முடைய சமூகத்தில் இளைப்பார சென்றிருக்கிறார்கள். இந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு கண்ணீரோடு கூட இருக்கிற குடும்பத்தாரை நீர் அறிவீர், பேர பிள்ளைகளை நீர் அறிவீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தால் நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்திய சுவிசேஷ திருச்சபையும் ஊழியங்களும் தொடர்ந்து வேகமாய் வளரட்டும். ஐயாவுடைய தரிசனம், தந்தையின் தரிசனம் முழுவதுமாய் நிறைவேறட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். Now I request Reverend Dr. Songram Pasumade, the principal of the Gurukul Lutheran Theological College, a good friend of Madras Theological Seminary and College, and he is a very important person in the Senate of Serambur College. He is very good fellowship with our ECA churches. So I request Reverend Dr. Songram come forward and share the grief and sorrow and comfortable words to ECA community. Representing theological fraternity, in particular Gurukul Lutheran Theological College and Research Institute, which is the Triangle Seminary in Kilpauk, along with Madras Theological Seminary and College, and Hindustan Bible Institute and College. We pay our homage to Father Bishop Ezra Sargunam, man of passion, man of compassion, and man of extraordinary vision. Gurukul journeyed together with Madras Theological Seminary and College, and as a whole with ECI. So on behalf of Gurukul Lutheran Theological College and also other theological fraternity, I pray and I wish God will bless ECI with many more Ezras. Then I pay condolence. Then I pray for God's comfort and courage to the family members, particularly Bishop Katiroli Manikam, and then Bishop David Onisimu, and all the leaders and pastors of ECI Church. God will bless ECI. Thank you very much. Thank you, brother. அடுத்ததாக பாஸ்டர் ஜெரோம், தமிழ்நாடு பிரேயர் நெட்வொர்க் ஐயாவை குறித்து இரங்கல் தெரிவிப்பார். பாஸ்டர் ஜெரோம், ப்ளீஸ் கம். அடுத்ததாக வில்லிவாக்கம் ஏரியா சேர்மன் போதகர்கள் பாடல் பாட ஆயத்தமாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான் தன் உத்தமத்திலே நடந்தார். அவருக்கு பின் அவருடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்த ECI திருச்சபை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பேசு